சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பிரபஞ்ச உண்மைகளே அடங்கியிருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம் அப்படியான ஒரு ஆழமான கருத்தை தான் கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போறோம். இந்த சின்ன டெக்ஸ்ட பாருங்க. வெறும் 4 வரி தான். ஆனா ஆனந்தம்னா என்ன? அது ஏன் நம்ம வாழ்க்கைக்கு இவ்ளோ முக்கியம்னு ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லுது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல இது எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். இது நம்மள வெளியில பார்க்காம நமக்குள்ளேயே திரும்பி பார்க்க சொல்லுது. அதாவது ஆனந்தம்ங்கிறது நாம எங்கேயோ போய் தேட வேண்டிய விஷயம் இல்ல. அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்குன்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்குது இல்ல? இந்த முதல் வரியே ஒரு பலமான அஸ்திவாரம் போடுது பாருங்க. ஆனந்தம்ங்கிறது நாம எட்டி பிடிக்க வேண்டிய ஒரு டார்கெட் இல்ல, அது நம்ம இதயத்திலேயே இருக்கு, அது ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தேடல் இல்ல. இது ஒரு கண்டுபிடிப்பு. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற ஒன்ன நாம ஓ இதுதானான்னு அடையாளம் கண்டுபிடிச்சா போதும். இப்படி யோசிக்கும் போதே இந்த விஷயம் எவ்ளோ சுலபமாகிடுது பாருங்க. சரி, இப்போ இது ஒரு தனிப்பட்ட ஃபீலிங்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. வாழ்க்கையோட அடிப்படை உந்து சக்திய பத்தியே பேச ஆரம்பிக்குது. இது நம்மள ஒரு பெரிய கேள்வி கேட்க வைக்குது. ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு கேள்வி, நம்ம ஏன் வாழ்றோம்? நம்ம செய்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஆழமான காரணம் என்னன்னு நம்மள யோசிக்க வைக்குது. உண்மையில இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் எல்லா உயிரினமும் வாழணும்னு ஆசைப்படுது. இது ஒரு சாய்ஸ் கிடையாது. இதுதான் வாழ்க்கைய ஓட வைக்கிற எரிபொருள். சரி, இது கேட்க தத்துவம் மாதிரி இருக்கலாம். ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்ம டெய்லி லைஃப்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆனந்தத்தை தேடிதான் மனுஷன் இழைக்கிறான். நண்பர்கள் கிட்ட சந்தோஷமா இருக்க பாக்குறான். சில சமயம் மத்தவங்களுக்காக தியாகம் கூட பண்றான். இது எல்லாமே ஒரே இலக்குக்கு போற வெவ்வேறு பாதைகள் தான். யோசிச்சு பாருங்க, நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ஒரு திருப்திக்காக, புதுசா உறவுகளை உருவாக்கிக்கிறது ஒரு தொடர்புக்காக, நமக்காக இல்லாம மத்தவங்களுக்காக எதையாவது செய்யறது ஒரு அர்த்தத்துக்காக. ஆக நம்ம செய்யற எல்லா வேலைக்கு பின்னாடியும் இந்த ஆனந்தத்தை தேடுற ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் அழகா விளக்குதில்ல? இப்போ நாம இந்த மொத்த உரையாடலோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த முடிவுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இது ரொம்ப ஆழமான ஒரு வரி. யோசிச்சு பாருங்க. நம்மளால இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டுட முடியும். ஆனா ஆனந்தத்தை மட்டும் நம்மளால துறக்கவே முடியாது. ஏன்னா அது நம்மளோட இயல்பு, நம்ம சுபாவத்தோட ஒரு பகுதி. ஆமாங்க, கடைசியா இந்த டெக்ஸ்ட் 2 வார்த்தையில எல்லாத்தையும் முடிக்குது. ஆனந்தம் தான் உண்மை. அது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, அதுவே தான் யதார்த்தம். அப்போ நாம் ஒரு அனுபவமா ஒரு ஃபீலிங்கா ஆரம்பிச்ச இந்த ஆனந்தம்ங்கிற விஷயம் கடைசியில யதார்த்தத்தோட அடித்தளமாவே மாறுது. அது நாம தேடி போற ஒரு பொருள் இல்ல, நாம இருக்கிற நிலையே அதுதான். இந்த கடைசி கேள்வி உங்களுக்காகத்தான். ஒருவேளை நம்மளோட இந்த ஓட்டம், இந்த தேடல் எல்லாம் தூரத்துல இருக்கிற எதையோ கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லாம, நாம ஏற்கனவே என்னவா இருக்குமோ அத முழுசா உணர்றதுக்காக மட்டும்தான் இருக்குமோ?